தமிழ் சினிமாவுல தடம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தன்னுடைய சினிமா பயணத்தை ஸ்டார்ட் பண்ணவர் தான் மகு திருமேனி அவர்கள். அதனை தொடர்ந்து இவர் 5 திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. இந்த 5 திரைப்படங்களுமே வித்தியாசமான கதைகளை கொண்டு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வந்த மகு திருமேனி அவர்களுக்கு நம்ம அதிர்சரை வைத்து விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு அமைஞ்சது. சோ அதன்படி பாத்தீங்கன்னா லைகா நிறுவனத்துடைய தயாரிப்புல நம்ம அதிர்சரை வைத்து விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணியுமே வந்தாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக எடுக்கப்பட்டு வந்த நிலையில தற்போது பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல அதிர்சருடன் இணைந்து த்ரிஷா, ஆரவ் அர்ஜுன், ரெஜினா உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரம் எடுத்தும் நடிக்கிறாங்க. விடாமுயற்சி படத்துடைய கதைக்களத்தை பொறுத்தவரையில ரோட் டிராவல் ஜேர்னல்ல கொண்டு செல்லப்பட்டிருக்கான். மேலும் இந்த திரைப்படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. இந்த நிலையில படத்துடைய ப்ரமோஷனுக்காக பல பிரபலங்களுக்கு இந்த படம் போட்டு காட்டப்பட்டிருக்கா. முக்கியமாக இந்த படத்துடைய தமிழக உரிமையை வாங்கிய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்திற்கு இந்த படத்துடைய சிறப்பு காட்சி போடப்பட்டிருக்கு. அப்பொழுது பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்களுமே விடாமுயற்சி திரைப்படத்தை பார்த்திருக்காரு. பார்த்தது மட்டுமல்லாமல் படக்குழுவிற்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. சோ கண்டிப்பாக இந்த படத்திற்கு உயரிய விருது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு புகழ்ந்து தள்ளியும் இருக்காரு. இந்த விஷயம் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற நம்ம அதிர்சரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.